Yeah.
ஓய் சித்தப்பா ரெண்டே முடிச்சு பைத்தியக்காரனாங்க. என் ஊரோ சொந்த ஊரு மல்லூர் பேட்டை பக்கம் செம்பத்தாங்க. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு பையன். எங்க வீட்டுல நான் ஒரே புள்ளி அந்த பெரிய பணக்கார வீட்டு புள்ள. பரவாயில்ல ஒரு சொந்த தாய் மாமா பொண்ணை பாக்குறாங்க. பாட்டுக்கிறா போயிடுச்சு விடுறா. நான் அதுக்கே வரண்டா விடுறா. உங்க அதுக்கே நான் வரண்டா. ஒரே ஒரு புள்ள பெரிய பணக்கார வீட்டு புள்ள. 10 ஏக்கர் நிலம் இருக்குது. ஒரு பம்பு செட்டு மோட்டர் இருக்குது. ஒரு வீடு. ஆமா நல்ல வசதி. ஆனா அந்த உலகத்திலே என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. ஆமாடா பையா. ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி அப்படியா புல்லட்டா ஹீரோண்டாடா அதோட பெருசு. புல்லட்டா அதோட பெருசு. லாரியா அதோட பெருசு. பஸ்ஸா அதோட பெருசு. இல்ல ஏரோப்ளேனா அதோட பெருசு. இல்ல கப்பலா அதோட பெருசுடா. இல்ல ட்ரெயினா அதோட பெருசு. கப்பல் இந்த உலகத்திலே என்ன போல பெரிய வண்டி வச்சிரு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன வண்டி? அப்பேற்பட்ட வண்டி சைக்கிள். ஏன் தாய் மாமா பொண்ணு இருக்குது. ஏன் தாய் மாமா பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓ தாய் மாமா பொண்ணு உனக்கு சொந்த தாய் மாமா உங்க அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு. ஆமா பரவாயில்ல. கல்யாணம் பண்ணி என்னடா சுகத்தை கண்ட. ஏன்டா கல்யாணம் பண்ணா நீ குடும்பம் நடத்த வேண்டியதான். அது என்ன சுகத்தை என்ன கண்ட? ஏய் நான் கல்யாணம் பண்ணுவாங்க தாய் மாமா பொண்ணு அது வயசுக்கு வராது பொண்ணு அடுத்து பண்ணு தவறாது. ஏன் அம்மா அவசரம் பண்ணி போய் கல்யாணம் பண்ண? வயசுக்கு வராது பொண்ணு போய் நீ ஏன்டா கல்யாணம் பண்ற? ஏன் தாய் மாமா பொண்ணு வயசுக்கு வந்து 2 வருஷம் வீட்டுல இருந்தா ஜான் அப்புறம் ஜானி விடு படிக்காம இல்ல ஏன் தாய்மா 3 வயசுக்கு வந்து 2 வருஷம் வீட்டுல இருந்தா யாருன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா போய் கேட்டு கல்யாணம் பண்ணாங்கன்னா சொத்தும் போயிடும் சொந்தமும் போயிடும் அது சொத்தும் போகக்கூடாது சொந்தமும் போகக்கூடாது. அப்படியே தாய்மா பொண்ணு வயசுக்கு வர மாதிரி கட்டி கொடுத்தாங்க. பொண்டாடி வயசு தான் வரலையா நம்ம வீட்டுல இருந்து என்ன பண்றது? நம்ம அங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அப்படின்னு நேரம் பாம்பாய்க்கு போன வேலைக்கு பம்பாய்க்கு. ஏண்டா நீ பக்கத்துல கெட்டு பட்டணம் போனா மெட்ராஸ் போனா போய்க்கலாம், பெங்களூர் போனா போய்க்கலாம். பெங்களூர் போலாம், சென்னைக்கு போலாம். அங்க போய் வேலை செய்யலாம். 7 நாள் வேலை சொன்னா 4 சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளம் கொடுத்தோன்னே அந்த காசு பத்திரம் ஒரு நாள் லீவு தானே நம்ம கொண்டாடி பாத்திரம் போயிட்டு வரும் போற. அப்ப சம்பாதிக்கும் 10 பேருக்கும் வாங்கிட்டு வரவும் இது செலவா போயிடும். அதனால தான் பம்பாய் போனேன். பட்டுன்னு வரணும் போயிட்டாங்க. நான் போய் பம்பாய்க்கு போன மாதிரி ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சோன்னே என் ஊரு தாங்கிறது என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு பம்பாய் லெட்டர் வருது. அது என்னன்னு வருது லெட்டர்? பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டு வருது. நீ எங்க இருக்கிற? பம்பாயில இருக்கிறேன். உன் பொண்டாட்டி என் ஊரு தாங்கல. அப்படி இருக்க வயசுக்கு வந்துட்டான்னு லெட்டர் வருது. நான் என்ன பண்ணேன்? அது என்னன்னு வந்துது? பொண்டாட்டி வயசுக்கு வந்துது. நான் ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன் என் பொண்டாட்டிக்கு. எதுக்கு? அப்படி என் பொண்டாட்டி வயசுக்கு வந்திருந்தா சொந்த செலவுல ஒரு மஞ்சள் தண்ணி சுத்து, ஒரு சிப்பா வீட்டோட ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துறீங்க அப்படின்னு 10,000 கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன். 2வது லெட்டர் வருது என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது. 2வது இன்னும் தந்தி வருது. பொண்டாட்டி முழுவாம இருக்கா? நீ எங்க இருக்கிற? பம்பாயில. உன் பொண்டாட்டி என் ஊரு தாங்கல. அப்படி இருக்க உன் பொண்டாட்டி முழுவாம அங்க தந்தி வருது. இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஒரு 15,000 மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? அப்படி என் பொண்டாட்டி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல வளைகாப்பு நடத்துங்க. சொந்த செலவுல வளைகாப்பு நடத்துங்க அப்படி விட்ட மாதிரியா. அப்புறம் ஒரு 2.5 வருஷம் வேலை செஞ்சேன். 3வது ஒரு லெட்டர் வருது. அது என்னன்னு வருது லெட்டர்? பொண்டாட்டி 2வது புள்ள பெற்றிருக்கா. நீ எங்க இருக்கிற? பம்பாயில. உன் பொண்டாட்டி என் ஊரு தாங்கல. அப்படி இருக்க 2வது புள்ள பெற்றுக்கிறான்னு லெட்டர் வருது. ஒரு 20,000 மணி ஆர்டர் பண்ணேன். எதுக்கு? அப்படி 2வது புள்ள பெத்திருந்தா அது ஒரு காதலி விழா கொண்டாடுங்க அப்படி அனுப்பிச்சு விட்டேன். ஒரு 3 வருஷம் பம்பாயில வேலை செஞ்சேன். மஞ்சள் தண்ணிக்கு போல, வளைகாப்புக்கு போல, முத புள்ள போடுச்சு அதையும் பார்க்க போல, முத புள்ளிக்கு போய் பார்க்க போல, 2வது புள்ள பெத்துச்சு இதையும் பார்க்க போனா, நம்ம தெருவில் நடந்து வீதியில் நடந்து போனா, நீ ஊரு தாங்கல நடந்து போனா, ஒருத்தவங்க காரியத்துப்புற கூட நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது. ஒருத்த காரியத்துப்புற மாதிரி நம்ம குடும்பம் நடத்தக்கூடாது, வச்சுக்கூடாது. அதனாலதான் பம்பாயில இருந்து திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கினேன். இறங்கி பஜார் ஊர்ல போனேன். ஏன் பஜார் உள்ள? ஏதே பசங்களுக்கு தின்பண்டல வாங்கி போலாம். ஏன்னா முடிஞ்சாலும் ஏன்னா ஒரு 4-5 கிலோ பிஎஃப் வாங்கி போகும்.
3 வருஷம் கழிச்சு பொண்ணுங்களுக்கு 3 கிலோ பீ வைப்போம் வாங்கி போங்க. என்ன முடிஞ்சாலும் வாரி போவோம் வாங்கி போவோம். அப்படி பஜார்ல போன பாரு ஏமாச்சா மணி கண்டவன் எதிர வந்தான். ஓ மச்சான் நான் பம்பாய்க்கு போய் 3 வருஷம் ஆகுது. நம்ம ஊர்ல என் குடும்பம் எப்படிடா கேட்டேன். நம்ம ஊர்ல என் குடும்பம் எப்படிடான்னு கேட்டேன். ஏப்பா உனக்கு என்னடாப்பா நம்ம ஊர்ல உன் குடும்பம் கொடி கட்டி பறக்குறான்னா. நம்ம ஊர்ல உன் குடும்பம் கொடி கட்டி பறக்குறான்னா. எந்த வகையில பறக்குதுங்க? எந்த வகையில பறக்குறான்னு. நீ பம்பாய்க்கு போன உடனே நம்ம ஊரு பரியாரி உன் பொண்டாடி வச்சுட்டு 2 புள்ள பேத்துறானா சொன்னதுதான். நம்ம ஊரு பரியாரி உன் பொண்டாடி வச்சுட்டு 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான்னு சொன்னதுதான். அப்பதான பையன் கோவம் பொறி பறக்குது. எனக்கு கோவம் பொறி பறக்குது. இந்த தந்தி வரும்போது கண்டிக்கல, இந்த லெட்டர் வரும்போது கண்டிக்கல, தெரிஞ்சுக்கல. அப்பதான கண்ணுலாம் ரெட் ஆகுது எனக்கு வேற. ஆமா, இன்னைக்கு ஊருக்கு போறோம். அவன் வீட்டை கொடுத்துரும். இன்னைக்கு அவனை அடிச்சு ஊரை விட்டு முடுக்குறோம். அப்படி போன பாரு. போன உடனே எங்க தெருவாசிப்படி மூடிச்சு. அவன் வீட்டு தெருவாசிப்படி. ஓ வீட்டு தெருவாசிப்படி மூடிக்குது. உட்டாவோட அப்படியே அருகாலோட சாஞ்சி போச்சு. அப்படியே அருகாலோட கதவோட உள்ள சாஞ்சி போச்சு. அப்படி எட்டி பார்த்தா, அப்படி உள்ள போய் அப்படி எட்டி பார்த்தா 2 பேருமே ஒரே படியில இருக்கிறாங்கடா. யாரா? என் பொண்டாட்டியா? ஓ சகலம். சகல்ல முடி பண்ணிட்டியா? பின்ன போன புடிச்சா மயில போன உடனே மயில பிடிச்சா இட்டு போன. பஞ்சாயத்துக்கா இல்ல, ஸ்டேஷனுக்கா இல்ல, வேற எங்க? ரீஸ்டாப்ஸுக்கு. ஏன் ரீஸ்டாப்ஸ்? என் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை, உன் மேல இருந்த 2 ஏக்கரை காட்ட அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப என் பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கு. எப்படியா திறமை நாயே? உன் மேல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை காட்ட அவன் மேல எழுதி வச்சுட்டு எந்த வகையில இது நியாயம்? இது நான் பண்ணத்தான நாயா? எப்படி? நான் எங்க இருந்தேன்? நீ பாம்பேல. என் பொண்டாட்டி அங்க இருந்தா. ஓ ஊர் தாங்கல். ஆமா, என் குடும்பத்து வேலைய அவன் குடும்பத்து வேலையை எடுத்துக்கிட்டு செய்தாங்க. அவன் கஷ்டத்தை வச்சுக்கலாமா? வச்சுக்கூடாது. சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்காது. நரகத்தாண்டா கிடைக்கும். அதனால ரோசமா என் மேல இந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர் எழுதி வச்சுட்டு பொண்டாட்டி புள்ளியோட நடு தெருல குடும்பம் நடத்துறேன். நாயே பதிலடி குட்டி வச்சுட்டா எதுக்கான நான் கூட்டி வச்சுட்டு ஒரு நாயம் இருக்குது. எப்படி அர்த்தம் இருக்குது? என் சகல கடைக்கு நான் போவேன். சேவ் பண்ண போவேன். அவன் போன உடனே 2-3 பேர் சேவ் பண்ணிட்டே இருப்பான். என்ன பார்த்த உடனே ஐயோ சகலம் வந்துட்டானே எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு முதல்ல எனக்கு தான் சேவ் பண்ணி விடுவான். காசு கேட்க மாட்டான். அதனால நான் என்னன்னா மளிகாவை கூட்டி வை. நீ அடிப்பியா?
அவன் எல்லாம் வேலைக்காரனாச்சு எங்கடி போயிருப்பான் இன்னைக்கு எங்கடி போய் மன்னரா என் பொண்டாடி பால் கமிட்டிக்கு போடுற கமிட்டி எப்படி என் பொண்டாடி உடம்பு சொல்லாம ஒரு வாரம் பெட்ல படுத்தான் சரி அதனால கடையில போய் பால் பாக்கிட்டு வந்து காசு போட்டு குடுத்துருவாங்க சரி அப்பா தம்பி பொண்டாடி குடும்பம் சரியில்ல ஏன்டா ஐயோ நீ சொல்லி இருந்தா அந்த வயதான வந்தான் ஏன் பொண்டாடி நீ ஊசி போட்டு வருவியா பூபதி நானே எம்பிபிஎஸ் ஏன் தான் வேளாண் வாங்கி போச்சு எதுக்கு கேட்கறேன் சரி அதெல்லாம் விடுறா தேவைப்படும் போது தேவைப்படும் எதுக்கு அப்புறம் பொட்டச்சு ஆம்பளை எதுக்கு இருக்காங்க அதுக்கு ஆம்பளை பொம்பளை ஆம்பளை இதான் வாழ்க்கை சாதாரணமா தொடுறேன் என்ன நினைச்சுக்கிறீ அப்புறம் காசு கொடுத்துருவா ஓஹோ யாரு ஆளு யாருன்னு தெரியாம சொல்ற நீ என்ன தொட்டது என்ன ஆச்சு பாத்தியப்ப தொங்குது எனக்கு தான் தொங்குது கையெல்லாம் தொங்கல ஆமா தம்பி என்னுடைய விளக்கம் என்ன புரியுதா ஒண்ணுமே புரியல ஏய் சபையை பார்த்தாலே எப்படி விளக்கம் லட்சுமி கடாட்சி பொறுத்தவரை லட்சுமி கடாட்சியம் முடிஞ்ச சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜா பிதா குரு தெய்வம் கற்றுணுமே கடவுளான்கள் அனைவருடைய பாதத்திற்கு இந்த அம்மனுடைய பாதத்திற்கும் இந்த நாடக பேராசிரியருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர்கள் அனைவருக்கும் தங்களுக்கு அடியான் 1 கோடி வணக்கம் விளக்கம் சொல்ற முடியா கேமரா யூடியூப்ல ஓட்டி இருக்குமா லைவ் நம்ம அப்படியே மொபைல்ல பார்க்கலாம் வெளியில இருக்கிறவங்க பார்க்கலாம் எப்படி சுபத்திரை கள்ள குடிச்சல வாங்க பிறந்தவள் இந்த சுபத்திரை அம்மா 9ஆம் பிறந்தவள் இந்த சுபத்திரை ஆனால் என்னுடைய தாய் மாமன் கந்தன் அவருடைய ஆக்கினிக்கு உட்பட்டு ஆண்டவர்கள் போக நாங்கள் 4 பேர் அவன் சொன்னா மறந்துட்டு கீழே வேண்டாம் கீழே வேண்டாம் நாலே பேர் கட்டிக்கார
புள்ள குத்துவாங்க புள்ள ரெண்டு தெரியல நீ போமா நீ உள்ள போக என் பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி கோபாலக்கண்ணன் சின்ன அண்ணன் சாத்திக்கு அண்ணன் 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கை சுபத்தீரை ஆனால் இப்பேற்பட்ட பலராம சக்கரவர்த்திக்கு அந்த பகவானுக்கு தங்கையாக பிறந்தனா யாரை மாலை இட்டு யாரும் உனக்கு தெரியாது சொல்ற முடியா கிருஷ்ணத்தில் புகழ் பாடத்த எல்லாருக்கும் தெரியுன்றியா வாட்டர் சர்வீஸ் எங்க அடிக்காத வாட்டர் சர்வீஸ் இது வந்து லாரிக்கு பஸ்ஸுக்கு கார் கடைக்கு வாட்டர் சர்வீஸ் லேடிஸ் பார்த்தா அடிக்குது உலகம் என்பது உலகம் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே பேரும் புகைப்படைத்தவர்கள் வீட்டுக்காரர் தானே யார் தெரியுமா அர்ஜுன பெருமாள் ஐவர் ராஜாக்களில் கண்டு பிறந்தோர் ஆனால் அழகு மன்னன் அதோ 32 அழகு 11 நாம நேரம் படைத்த எங்க வீட்டுக்காரர் அதோ அர்ஜுன பெருமாள் எங்க அத்தை மகன் என் மாமா மகன் சொந்தண்டா அவரை நான் எப்படி கல்யாணம் செய்தேன்னு தெரியுமா என்னுடைய கல்யாண பெருமை உனக்கு தெரியாது தம்பி நான் பிறந்த நாள் முதல் அந்த என் அத்தை மகனை அர்ஜுன பெருமாள அவரே கட்டிக்கிட்டு நான் ஒத்த கால நின்ன தம்பி சொல்லுவாங்கடா அந்த ஊர்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அது போது வருவா அந்த பொண்ணு அவன் மாமனியே கட்டிக்கணும் ஒத்த கால நின்று கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதை போல பேச்சுவார்த்தைக்கு சொன்னேன் பின்ன ஒத்த காலே ஒன்னு போனா கட்டணா இவள கட்டணும்டா பாரு எதுக்கு கட்டணா கால கட்டி போடணும்டா கட்டி போட்டு நீ என்னடா பண்ண போற நான் படுக்க வைப்பேன்டா அப்புறம் மூடு ஏற்றுவேன்டா அப்புறம் எதனா பேசுனா உனக்கு புள்ள கொடுப்பேன்டா அப்புறமா 10 மாசம்டா அப்புறம் கத்துண்டா நம்ம புள்ளடா இது சரி அப்பேர் வெட்ட எங்க கல்யாண பெருமை உனக்கு தெரியாது சொன்னே எங்க வீட்டுக்காரா நான் எப்படி கல்யாணம் செய்தான் ஆகாயமே பந்தல் ஆகாயத்துல பந்தல் ஆமாண்டா இந்த பூமியில இருக்கக்கூடிய மொத்த பேரு என் கல்யாணத்துக்கு வந்தாங்க அப்படியே சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பாடு போட்டுப்படியே இருந்தாங்க சாப்பாடு வச்சு இருந்தாங்க அடத்தா என்ன கோலாகலமா இருக்கு எனக்கு கல்யாண பெருமை அதான் கல்யாணத்துல ஆமா பந்தல் ஆகாயத்துல பறக்குது ஆமா சாப்பாடு செஞ்சுட்டே இருக்கிறாங்க சாப்பாடு வந்துட்டே இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க பெருமைன்னு சொன்னனே எங்க வீடு எங்க அத்தை மகன அத்தனை பெருமாள நான் ஈத்திரு மக்கள் தாலி கட்டிட்டேன் ஈத்திரு போய் சூத்து தேர்ந்துருக்கேன் ஈத்திரு போய் சூத்து தேர்ந்துருக்குமா அதனால தான் டேபிள் கார்டு போட்டு மூஞ்சில புகை எடுத்தா குடும்பத்தை வருது
தம்பி ஆக இப்ப கல்யாணம் தானே ஈத்துட்டு வந்து தாலி கட்ட தானே நான் எப்படி ஈத்துட்டு வந்தேன் அப்படி உனக்கு தெரியாது எங்க பெரிய அண்ணன் இருக்காரு பலராம சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த துரியோதனை வந்து என்ன பெண் கேட்டான் துரியோதனுக்கு ஆமா நாட்டுக்கு பேரரசு பண்ண வீதிக்கு 66 வீதி மொத்தம் எனக்கு 435 கோடி லட்சம் வீடு ஆமா அந்த குடும்பத்தை கல்யாணம் பண்ணி போனா பெரிய இடமா பண்ணலாம் அவளே நல்ல வாழலான்றியா அட போடாத புண்ணு என்ன புண்டியாடி சொல்றீ முண்டியாடி டேய் எபரா அந்த துரியோதனை கெட்ட எண்ணம் முடிச்சவன் அவனுக்கு பரியும் போட்டாரு எங்க அண்ணன் என்ன குடுக்கறதா பெரிய அண்ணன் குடுக்கறதா பரியும் போட்டாரு அண்ணன் பேச தகுதி கேட்கணும் ஆமா எந்த காலத்துல கேப்பா அதுக்கு நியாயமா இருந்தா கேப்பான் கேட்கறதே இல்ல லவ் பண்றாங்க ஆமாண்டா எங்க அண்ணன் பரியும் போட்ட விஷயம் எனக்கு தெரியாது எங்க சின்ன நட அண்ணனுக்கு தெரியாதுடா ஆனா நான் என்ன பண்ணேன் தோய் இதா பாரு என் பக்கத்துல தோய் சுந்தர தோய் எனக்கு இருக்குடா ஓடி அந்த பங்குக்கு தோதி ஓடி அந்த பாரு அவ சொன்னா பாரு எம்மா சுமித்திரம்மா உங்க அண்ணன் பெரிய அண்ணன் உங்க துரியோதனுக்கு உன்னை கொடுத்தா பறி போட்டாரு அப்படி சொன்ன உடனே தம்பி எனக்கு கையும் வரல காலும் வரலடா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நான் என்ன பண்ணேன் எங்க அண்ணன் அந்த பெரிய அண்ணன் காலில் போய் வீட்டு என்கிட்டயும் கேட்கல நட அண்ணங்கிட்டையும் சொல்லல நீ பரியும் போட்டு துரியோதனை கட்டி என்ன கட்டி கொடுக்கறதா பரியும் போட்டிருக்கே எந்த வகையில நாயும் நான் கட்டிக்க மாட்டேன் போ அப்படின்னு நான் அழுவுறேன் எங்க பெரிய என்ன சொல்ற தெரியுமா அவர் எப்ப இருக்கிறாங்க அதோ 66,000 வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு பெருத்த சதுரங்கமான நாடு பெரிய நாட்டுக்கு பேரரசன் அம்மா செல்வந்தராவா அவனை போய் வேணான்னு சொல்றேன் என்னம்மா தாலி கட்ட வீட்டு கண்டுபிடிப்பான் ஓ பொண்ணு கேட்ட உடனே தாலி கட்டிய கூட அனுப்பிட்டு இருப்பீங்க 3 நாளா தாலி எடுத்து வந்துட்டு இருக்கோம் நீதான் 100 ரூபாய் கூட்டி வச்சு பையனா இருக்கேன் கூட்டி வச்சு பையனா கூட்டி வச்சுக்கிறான் தம்பி அப்போ என்ன பண்ணாரு நான் என்ன பண்ணேன் அண்ணனை பார்த்து அண்ணா நான் ஒரு வார்த்தை கேட்டேன் என்ன கேட்டேன் சொல்றபடியா காலில் விழுந்து என் அத்தை மகன் என் அத்தனை பெருமாள் அவரே தான் கட்டிக்கிட்டு நான் சின்ன வயசுல இருந்து நான் அவரே மனசில் நினைச்சிட்டு இருக்கிறேன் சுத்தமான நல்ல கண்ணு முட்டு பையன் அவன் சுத்தமான கட்டணம் முடிச்ச பையன் அவனுக்கு கட்டி கொடுக்குறியே நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன கூட கட்டி கட்டுறோங்கிறாரு எங்க அண்ணா எங்க போனாலும் 1000 ரூபாய் வம்பு போவியா பொம்பளை பசங்க போய் சேர்ப்பட்டு வாங்க அப்ப மறுபடியும் என்ன சொல்ற நீ சொல்றியா அது மாதிரி திட்டாரு அவன் எப்பேற்பட்ட ஆளு யாருக்கு வணங்காத முடியும் தலையாக முடியும் தன கையிலே தனரேக முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் இன்னொரு சொன்னேன் என்ன சொன்ன தெரியுமா ஐயா தள்ளு மீறிந்த கொடு தொல்லை சற்று சம்மதம் அவர் எனக்கில்லை ஐயா தள்ளு மீறிந்த கொடு தொல்லை சற்று சம்மதம் அவர்கள் எனக்கில்லை வெள்ளை வீரர் ஜெயமாதில்லை இந்த வார்த்தை தள்ளு எங்க அர்ஜுன பெருமாளைதான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னேன் நான் பறி போட்டுதான் அப்படின்னு நான் தலை இருக்க ஆடக்கூடாதுன்னு எங்க அண்ணன் என்ன பேசிட்டு என்ன அனுப்பிட்டாரு அவன் கோபாலகன் நடு என்ன பண்ணா அப்ப நடு நான் காலை தானே பிடிச்சேன்
கொஞ்சம் மேல பிடிச்சானே என்ன ஊட்டி பிடிச்ச சொல்றீங்க போயிட்டு ஏன்னா ஊட்டி பிடிச்சா வேலை ஆகும் காலை பிடிச்சாதான் காலை பிடிச்சுனா அப்பதான் எங்க அண்ணன் நடந்து வருவோம் காலை பிடிச்சா வேலையாகும் கொஞ்சம் மேல பிடிச்சா வேலையே நடக்கும் பாரு சவிதமா பேசுறீங்க ஆமாண்ணா அப்ப என் அண்ணனை காலில் போய் பிடிச்ச மாதிரி அவர் என்ன சொன்னாரு என்னமான்னு கேட்டாரு அண்ணா 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 உங்ககிட்ட சொல்லல என்கிட்ட என்ன ஏன் விருப்பத்தையும் கேட்கல பெரிய அண்ணன் துரியோதனுக்கு பறி போட்டாருன்னா ஆமா நீ வந்து கேளு நான் கட்டிக்க மாட்டேன் நீ வந்து சொல்லு அப்படின்னு எங்க அண்ணன் எட்டு போன மாதிரி எங்க நடன போய் கேட்டாரு அண்ணா 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 தங்கச்சி கேட்கல என்னையும் கேட்கல என்னன்னா துரியோதனுக்கு போய் பறி போட்டி அப்படின்னு கேட்டாரு பாரு எங்க நடன அப்ப சரி என்ன சொல்றேன் நான் ஒரு தலை நீ வாழ ஆட்டாதரா இந்த குடும்பத்துக்கு நான் தான் பெரிய மனுஷன் நான் வச்சுதான் சட்டம் போடா உன் வேலையை பார்த்து போட எனக்கு தெரியடா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பெரிய மனுஷன் திட்டுவாங்களே அதை மாதிரி திட்டி அனுப்பிச்சிட்டாரு அப்ப எங்க நடன கம்னு வந்துட்டாரு ஆமா ஒண்ணு எகுத்து பேசுற அப்ப எங்க நடன காலில் விழுந்தாண்ணா என்னன்னா நீ கம்னு வந்துட்டே எப்படின்னா நான் மாமனை கட்டிக்கலன்னா செத்துருவேன் அப்ப நெஞ்சனோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழணும் இல்ல செத்து நின்றியா அப்படிதான் இருந்த இப்ப அப்படியே மாறி மாறி ஒரு மாசம் ஒண்ணு போயிட்டு இப்ப 4வது மாசம் ஒண்ணு வந்துக்குது அது நீ 7 மாசம் தம்பி அப்போ அப்புறம் என்னாச்சு தெரியுமா எங்க நடன என்ன சொன்னாரு இருமா நான் சொல்றத கேட்டா உனக்கு அர்ஜுன் நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சரி நான் ஒரு வை பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாரு பாரு அப்போ எங்க யாதவ கூட்டம் எல்லாம் மொத்த பேரும் கோனார் கூட்டம் எல்லாம் மொத்த பேர் சேர்ந்து எங்க பெரிய அண்ணன் பெரிய அண்ணி எல்லாம் மொத்த பேரும் சேர்ந்துட்டு அது ரைவதகிரி மலை இருக்குது பச்சா பருவத மலைக்கு அந்த ரைவதகிரி மலையா அந்த மலைக்கு சென்று அந்த மலைக்கு பொங்கல் வைத்து அங்க பூஜை செய்துட்டு வர்ற வழியில ஒரு தள்ளாத கிழவன் ஒரு சாமியார் அப்படி நடுவில் அன்னைக்கு மரத்தில் உட்காந்து இருக்காரு அப்ப போயிட்டு எங்க பெரிய என்ன சொல்றாரு ஐயோ இது யாரோ சாமியார் அடங்குது பாவம் வயிறு தெரியாத அப்படியே தலைமன் கிடையாது அப்படின்னு ஐயா சாமி வணக்கம் சொல்லிட்டு எல்லாரும் இப்ப பாதத்தை வணங்கணும் அப்ப எங்க பெரிய என்ன சொல்றாரு ஏ கண்ணா இந்த சாமியார் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் பணிவிட வேலை செய்தா இந்த சாமியாரால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படி சொன்னாரு அப்படின்னா அப்படியே என்ன பண்ணாரு எங்க பெரிய அண்ணன் தலையை பிடிச்சாரு எங்க நட அண்ணன் காலை பிடிச்சாரு நடுவுல தொங்குதுடா நீ தொங்குறது நீ பிடிச்ச இடுப்பு தலை ஒத்துற கால் ஒத்துறா பாருங்க தொங்கத்தை பிடிச்சான வர்றது இடுப்பு தொங்குதுடா அதை பிடிமான்னு சொல்லிட்டு தூக்கின்னு போய் வீட்டுல கொண்டு போய் அம்மா நீ தான் பணியோட வேலை செய்யணும் ஏன்னா நம்ம அத்தை இருக்காங்களா குந்தமா தேவி அவங்க தூரம் வச்சிருக்கிறது பணியோட வேலை செய்து அவங்க பழைய பெற்றாங்க இல்லையா அதே போல இந்த சாமியாருக்கு நீ பணியோட வேலை செய் அப்படின்னு சொன்னாங்க நினைச்சது நடக்கும் சரி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ண குளிப்பாடு சொன்னாரா தண்ணி ஊத்தி குளிப்பாட சொன்னாரா நான் தண்ணி ஊத்தி முதுகுல தண்ணி தேய்ச்சு பாரு அப்போதாண்டா தம்பி பார்த்தேன் என் மாமா மச்சிராகத்தை பார்த்து அப்ப அவர் தான் அர்ஜுன பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சு ஒண்ணு நேரா தூக்கி இடத்துல உட்கார வச்சு ஈத்து போய் தாலி கட்டிட்டா ஆமா பெருமையா ஆனா தம்பி ஏய் இன்றைய தினத்துல ஒரு விஷயம் தெரியுமா சொல்றோம் இல்லையா வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு யாரு கூப்பிட்டுருக்கு வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு
டேய், உங்க மனைவி சுமத்திரி அம்மா. ஏதோ சிவனையாட்டி, அன்பு மலையாட்டி, சுபத்திரை, சரை. பாத்தியா? பாத்தியா? டேய், அதையா போட்டாவா இந்த நேரத்துல கரெக்டா பாருங்க. ஏய் வச்சு நீங்க கூட வேலை செய்ய மாட்டீங்க. அந்த மான குணம் அந்த மனவாளோ யாரா அந்த மான அது என் தங்கம், அது என் மாணிக்கம், அது என் மாணிக்கம். ஐயோ அது என்ன பேசலாம்? நாம கட்டிக்கிட்டு அங்க போய் நின்று எங்க ஆயா மஞ்சள் தனியா ஊத்திட்டு வரேன். ஆமா இன்னைக்குதான் கன்னியா சுமித்ரா கன்னியா சுமித்ரா 12 நாளா என்ன பண்ணிட்டா எங்க போயிட்டா அம்மா நல்லா காட்டுல வந்தா சண்டை சண்டை இன்னைக்கு அப்படியே அக்கறையா போட்டுட்டா வந்தா அது என் தங்கம், ஆமா அது என் மாணிக்கம், அது என் வயிறு, சொல்லாதியா அது என் குழந்தை. அடிச்சு ஒரு கெட்டிக்கார பையன் என் இது மொத்தம். நீ விளையாட போறியா? வாடி. ஏங்க பாருங்க போர். பாரத போர் அங்க அவங்க என்ன பேச்சு? சரி சரி நீங்க பாரத போர் வீரர் இந்தியா 13ஆம் நாள் யுத்தம். உண்மைதான் யாருக்கு ஜெயம், ஜெயம் யாருக்கு அவஜயம்? அபஜயம் ஒன்று புரியவில்லை. ஆமாங்க அமரமாக்கி குருச்சேத்திரம் போக போக வேண்டும் உங்க அண்ணன் ஆமா எங்க அண்ணன் கோபால கண்ணன் அழைத்து இருவருமாக ஏன் இன்னைக்கு வரல என்ன என்ன செய்ய இன்னும் வரல என்ன காரணம்? சரி 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 நான் கூப்பிட்டா வருவாரு நான் சேர்த்து கூப்பிட்டா வருவாரு அதனை கேட்டேன். எங்க அண்ணன் என் குரலை கேட்ட உடனே வந்துருவாரு ஏன் நான் கூப்பிட்டு வர மாட்டேறா? இத்தனை நாளா கூப்பிட்டு வந்தாரு இன்னைக்கு என்ன வரலன்னா ஏன் கேட்டுக்க ஆம்படியா வந்தா எட்டு போறேன், ஆமா அடுத்து வந்தா கிட்ட வர. ஆமா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவனை எட்டு போட்டு இப்படியாக அர்ஜுன பெருமானும் சுமந்திரியாக அண்ணன் அழைக்க கோபால கண்ணன் தப்பார்.
ஆ
இந்த போதாத